உனக்காக பொருந்தேனே எனதழகா. மிஸ் அஞ்சலி, ஆர் யூ ஓகே? எஸ் டாக்டர், ஐ எம் ஓகே. டாக்டர், என்னாச்சு எனக்கு? ரிலாக்ஸ் மிஸ் அஞ்சலி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வண்டி மோதினதில் நீங்கள் பயத்தில் மயக்கமாயிட்டீங்க, அவ்வளோதான். அப்போ அர்ஜுனுக்கு டாக்டர், அது அர்ஜுனுக்கு என்னாச்சு டாக்டர்? ஐயோ டாக்டர், உங்ககிட்ட தான் கேட்குறேன். அர்ஜுனுக்கு என்னாச்சு டாக்டர்? அது மிஸ் அஞ்சலி, அது வந்து ஐயோ டாக்டர், அர்ஜுனுக்கு என்னாச்சு டாக்டர்? அவன் நல்லா இருக்கான்ல? இல்லை மிஸ் அஞ்சலி, அவர் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார். என்ன டாக்டர் சொல்றீங்க? அர்ஜுன் சீரியஸா இருக்கானா? ஐயோ கடவுளே. மிஸ் அஞ்சலி, அவருக்கு தலையில் கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கிறதுனால அவர் இன்னும் கண்ணு முழிக்கலை. அதோட அவர் கண்ணு முழிச்சாதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியும். ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் எனக்கு என்னாச்சு அர்ஜுன்? டாக்டர், எப்ப வேணும் அர்ஜுனை பார்க்கணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அர்ஜுன் எங்க இருக்கா? என்ன உடனே கூட்டிட்டு போங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அர்ஜுன். அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, அழாதீங்க, ரிலாக்ஸ் அஞ்சலி. இல்ல டாக்டர், அர்ஜுனை நான் இப்போ உடனே பார்க்கணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க டாக்டர். அர்ஜுன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க டாக்டர். அர்ஜுனை நான் இப்பவே பார்க்கணும் டாக்டர். சரி அஞ்சலி, நீங்கள் அழாதீங்க. சரி வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டர், அர்ஜுனுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், அவன் நல்லா இருக்கான்ல டாக்டர்? எனக்கு பயமா இருக்கு டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இல்லை மிஸ் அஞ்சலி, இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. அதோட அவர் கண்ணு முழிக்கணும். அதோட சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும் அஞ்சலி. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? தலையில பலமா அடிபட்டு இருக்கா? ஐயோ கடவுளே. இல்ல, அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது டாக்டர். இப்ப உடனே பார்க்கணும் டாக்டர், எனக்கு கையோட கூட்டிட்டு போங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். ஓகே மிஸ் அஞ்சலி, சீஃப் டாக்டர்ஸ் இன்னும் வரலை. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்க வரத்துக்குள்ளார நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம், வாங்க. மிஸ் அஞ்சலி, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு வாங்க. நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன் உனக்கு? உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், கண்ணை திறந்து என்ன பாரு அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். அர்ஜுன், ஒரே ஒரு வாட்டி கண்ணை திறந்து என்ன பாரு அர்ஜுன். உனக்கு தலையில அடிபட்டிருக்கு, நீ என்ன கண்ணே முழிக்கலன்னு சொல்றாங்க அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், ஒரு வாட்டி என்ன பாரு அர்ஜுன். ஐயோ அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். ஒரே ஒரு வாட்டி கண்ணை முழிச்சு என்ன பாரு அர்ஜுன். அஞ்சலி வந்திருக்க அர்ஜுன், பாரு அர்ஜுன். அர்ஜுன், கண்ணை திறந்த பாரு அர்ஜுன். நீ அடிக்கடி கேட்பல அர்ஜுன், என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்குமான்னு. நீ கண்ணை திறந்து பாரு அர்ஜுன், எனக்கு ஒண்ணு மட்டும்தான் அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் அர்ஜுன், என்ன பாரு அர்ஜுன், என்கிட்ட பேசு அர்ஜுன். அர்ஜுன், ஐயோ அர்ஜுன், நீ சந்தோஷமா இருக்கணும் அர்ஜுன். உன்னை நம்பி இருக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா சத்தியமா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அர்ஜுன். என்னால உன்னை இப்படி பார்க்க கூட கஷ்டமா இருக்கு அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், எந்திரி அர்ஜுன். உன்னை இனிமே நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அர்ஜுன். எனக்கு நீ மட்டும் போது அர்ஜுன், எதுவுமே வேண்டாம் அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், வந்துடு அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், என் கூட கண்ணை முழிச்சு பாரு அர்ஜுன். அஞ்சலி, அர்ஜுன், அர்ஜுன், நீ கண்ணை முழிச்சிட்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லை அர்ஜுன், ஒண்ணும் இல்லை அர்ஜுன். ஹே, இப்போ எதுக்கடி அழுதுட்டு இருக்க? முதல்ல அழாத. இல்ல அர்ஜுன், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். இல்ல என்னால தானே. ஐயோ அஞ்சலி, நான் உன்னை கேட்பேன், எனக்கு பதில் சொல்றியாடி? எனக்கு தெரியலடி, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் எனக்கு கான்ஷியஸ் போயிடும்னு நினைக்கிறேன்டி. ப்ளீஸ் அஞ்சலி, அதுக்கப்புறம் நான் வருவேனா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுடி. அதனால நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. அப்படிலாம் சொல்லாத அர்ஜுன், உனக்கு எதுவும் ஆகாது அர்ஜுன். நீ இப்படிலாம் பேசாத அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். அப்படிலாம் சொல்லாத
அர்ஜுன், உனக்கு ஒண்ணுமே ஆகாது அர்ஜுன். நீ இரு அர்ஜுன், நான் போய் டாக்டர் போய் கூட்டிட்டு வரேன். இல்லடி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன நீ விரும்புறியா இல்லையாடி? ஐயோ அர்ஜுன், என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் அர்ஜுன் இருக்க. நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அர்ஜுன். நீ இப்படிலாம் பேசாத அர்ஜுன், உனக்கு எதுவும் ஆகாது அர்ஜுன். நீ வந்துடு அர்ஜுன். சத்தியமா இதுக்கப்புறம் உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அர்ஜுன். உன்னை பிடிக்கல, லவ் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் அர்ஜுன். எனக்கு நீ மட்டும் போது அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். நீ வந்துடு அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். அஞ்சலி, உண்மையாதான் சொல்றியாடி? ஒருவேளை எனக்கு எதுவும் ஆகாம இருந்து நான் உயிரோட வந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியாடி? ஐயோ என்ன அர்ஜுன் இதெல்லாம் கேள்வி? நான் பொண்ணு மட்டும்தான் அர்ஜுன் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அர்ஜுன். ஃபியூச்சர்ல குழந்தை நமக்கு இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல அர்ஜுன். எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும் அர்ஜுன். சத்தியமா இனிமே உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அர்ஜுன். நீ வந்துடு அர்ஜுன், உனக்கு எதுவும் ஆகாது அர்ஜுன். அஞ்சலி, நிஜமாதான் சொல்றியாடி? சத்தியமா சொல்றேன்டி, இப்பவே என் உயிர் போனா கூட எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லடி. ஐ லவ் யூ அஞ்சலி. அப்படி சொல்லாத அர்ஜுன், உனக்கு எதுவுமே ஆகாது அர்ஜுன். நீ இல்லைன்னா சத்தியமா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அர்ஜுன். ஐ லவ் யூ so much அர்ஜுன். எனக்கு ஒன்றை மட்டும் தான் பிடிக்கும் அர்ஜுன். உனக்கு எதுவும் ஆகாது அர்ஜுன், ஆகவும் விட மாட்டேன். நீ நல்லபடியா வருவ அர்ஜுன். இது இது எனக்கு போதுடி. இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லடி. இப்படிலாம் பேசாத அர்ஜுன், உனக்கு எதுவுமே ஆகாது அர்ஜுன். நீ இரு அர்ஜுன், நான் போய் டாக்டர் வர சொல்றேன். டாக்டர், அர்ஜுன் அர்ஜுன் கண்ணை முடிச்சிட்டான் டாக்டர். இஸ் இட்? ஆமா டாக்டர், இப்போ தான் டாக்டர் கண்ணை முடிச்சு என்கிட்ட பேசலாம். நீங்க போய் பாருங்க டாக்டர் என்ன ஏதுன்னு. ஓகே அஞ்சலி, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஐயோ கடவுளே, அர்ஜுனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. இல்ல அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவன் நல்லபடியா திரும்பி வருவான். இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, அங்க வேண்டிக்கிட்டா எல்லாம் நல்லதா நடக்கும்னு. நம்ம இப்பவே போய் அங்க போய் வேண்டிக்கலாம். கடவுளே, அர்ஜுனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவன் ரொம்ப நல்லவன். எப்பவுமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பான். அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எப்படி எல்லாம் நடந்துட்டேன். அர்ஜுன் பத்திரமா வரணும். இதுக்கப்புறம் சத்தியமா அவனை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். அர்ஜுன் எனக்கு வேணும். கடவுளே, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் அவனை காப்பாற்றணும். ஐயோ சின்ன இந்த டாக்டர் காணோம். அர்ஜுனை போய் உள்ள பார்க்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே. ஐயோ இப்போ யார்கிட்ட கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ அர்ஜுனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு யார்கிட்ட கேட்கறது ஒண்ணுமே புரியலையே. அங்க ஒரு டாக்டர் வராங்க, அவங்க கிட்டே கேட்கலாம். டாக்டர் டாக்டர். எஸ் சொல்லுங்க. டாக்டர், அது அர்ஜுன் இப்போ எப்படி இருக்காரு டாக்டர்? வெயிட் வெயிட் வெயிட், யாரை கேட்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் தெளிவாக சொல்லுங்க. டாக்டர், அது இங்க அர்ஜுன் ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருந்தார்ல, அவர்தான் டாக்டர் கேக்குறேன். வாட்? ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருந்தாங்களா? இல்லையே, மார்னிங்லேருந்து ஆக்சிடென்ட் கேஸ் எதுவுமே வரலையே. இல்ல டாக்டர், அது அர்ஜுன் ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு அட்மிட் பண்ணிருக்காங்களே டாக்டர். உள்ளதான் டாக்டர் அவர் கூட இருக்காரு. வாட்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே நான் சீஃப் டாக்டர் அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த கேஸ் மார்னிங்லேருந்து வந்திருக்குன்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் எதுவுமே வரல. அண்ட் பேஷண்ட் நேம் என்ன சொன்னீங்க? அர்ஜுன். அர்ஜுன்? யூ மீன் சென்னையில் டாக்டராக இருக்காரு டாக்டர் அர்ஜுன், அவரை சொல்கிறீங்களா? ஆமா டாக்டர், அவரேதான். அவரு நல்லா இருக்கார்ல டாக்டர். இப்போ இதுவும் அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல டாக்டர். வாட்? அவருக்கு என்ன? அவர் நல்லா தானே இருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்கன்னு உங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்ததே அவர் தான். அவர் நல்லா தானே இருந்தார். ஏன் அவருக்கு என்னாச்சு? டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? அவரு அந்த ரூம்ல தானே டாக்டர் தலையில கட்டெல்லாம் போட்டுட்டு படுத்திருந்தாரு. டாக்டர், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்க ஆள் மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். வாட்? நான் ஆளை மாற்றி சொல்கிறேனா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே சீஃப் டாக்டர். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ எம் ஷோர் அவர் தான் உங்களை மார்னிங் வந்து தூக்கிட்டு வந்தார். நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்கன்னு அவர் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னார். அண்ட் அவர் மார்னிங் நல்லா தான் இருந்தார். அண்டு ஏதோ கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நான் அந்த பெட்டில் படுத்துக்கிறேன்னு அவர் கேட்டார். ஓகே, நாங்களும் சொன்னோம். இவ்வளோ தான் நடந்துச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? உண்மையாவா? எஸ், நான் சொல்கிறது உண்மை. ஐ திங்க் நீங்கள் தான் மாற்றி ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஃப்ராட், கண்ண மூடிடா. அஞ்சலி, என்னாச்சுடி? புண்ண. டேய் ஃப்ராட், முதல்ல எந்திரிடா. என்னடி இப்படிலாம் பேசுற?
எனக்கு தலையெல்லாம் எப்படி வலிக்குதுன்னு தெரியுமாடி? கடவுளே அஞ்சலி, எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்டி. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி. புள்ள அப்படியே நடிக்காதடா. மொத்தம் எந்திரி நீ. இப்ப மட்டும் நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்கயே, உண்மையும் மண்டையில அடிச்சு நான் மண்டையை பொளந்துருவேன். உடனே எந்திரிடா. அஞ்சலி, அப்போ உனக்கு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சிரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏண்டா உனக்கு சுஃப்ல திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிருப்பேன். ஒரு நிமிஷம் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எப்படி துடிச்சிட்டேன்னு தெரியுமா? நான் வேண்டாத கடவுளே இல்லடா உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு. ஆனா நீ உனக்கு சிதைதுல விளையாடணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. என் ஃபீலிங்ஸ் உனக்கு அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இல்ல. ஏண்டா ஏன்? ஹே அஞ்சலி, சாரிடி ப்ளீஸ் டி, அழாதடி. அது நான் வேணும்னு பண்ணலடி. சாரிடி ப்ளீஸ் டி, அழாதடி. முடியாது, நீ என்கிட்ட பேசாத. சாரிடி, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. எனக்கு வேற வழி தெரியலடி, அதனால தாண்டி. சாரிடி. எவ்வளவு நேரமா உங்ககிட்ட சாரி கேக்குறேன். சாரிடி ப்ளீஸ் டி, என்ன மன்னிச்சிருடி. நான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அத்தனை கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிட்டேன். ஆனா நீ எமோஷனல் கூட விளையாடிட்டல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? அஞ்சலி, சத்தியமா உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ இல்ல உன்னை ஹர்ட் பண்ணணும்னோ உன் ஃபீலிங்ஸ்ல விளையாடணும்னோ நான் இப்படிலாம் பண்ணலடி. நீ எந்த அளவுக்கு என்ன விரும்புறேன்னு உனக்கு புரிய வைக்க தாண்டி நான் இப்படி பண்ணினேன். சாரிடி, நான் பண்ணினது தப்பு தாண்டி. சாரிடி ப்ளீஸ் டி அஞ்சலி, அழாதடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குதுடி. சாரிடி அஞ்சலி ப்ளீஸ் டி. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருடி. சத்தியமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எப்பவுமே பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ் டி அஞ்சலி, ப்ளீஸ் டி. சத்தியமா? என் அஞ்சலி பேபி மேல சத்தியமா இனிமே உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். போதுமா? சரிடி என் அஞ்சலி பேபில இப்ப வச்சும் அழுகிறத நிறுத்தடி. சத்தியமா நீ அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆனா பொண்ணே ஒண்ணுடி, இதுக்கப்புறம் சத்தியமா உன்னை எப்பவுமே அழ வைக்க மாட்டேன்டி. ப்ளீஸ் டி, அழறத நிறுத்துடி. சரி. தேங்க்ஸ் டி அஞ்சலி. அப்புறம் அப்போ நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானடி? உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன், என்னதான் நீ லவ் பண்ற, என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானடி? அப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப முடியாது. என்னால உன்னை எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அஞ்சலி, என்னடி இப்படி சொல்ற? அப்ப நீ சும்மா தான் சொன்னியா? இப்படி இருக்கு, இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். ஃப்ராடு, கேடி, பைத்தியம். நான் சும்மா சொன்னேன். நான் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன், பொண்ணதான் லவ் பண்றேன். போதுமா? அஞ்சலி, நிஜமாவா? உன் மேல சத்தியமா. ஐ லவ் யூ டா யா அஜு. அஞ்சலி, ஐ லவ் யூ டி. ஹே ஹூ ஹூ. ஐ லவ் யூ டி அஞ்சலி. லவ் யூ டூடா ஃப்ராடு. என்னது ஃப்ராடா? என்னடி நீ பாட்டுக்கு வார்த்தைக்கு வார்த்தை ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்க? ஃப்ராடா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆமா, நீ ஃப்ராடு தானே. இவ்வளவு நேரம் ஃப்ராடு தானடா பண்ண. ஃப்ராடு. நீ ஃப்ராடு மட்டும் இல்லடா, 420 கேடி எல்லாமே நீதான்டா. அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. சாரிடி. ஏதோ போனா போட்டுன்னு இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா இந்த அஞ்சலி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டா. சரிடி என் குட்டச்சி. மிஸ் அஞ்சலி, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. இவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டுட்டு போகணும். ஐயோ, இவன் வேற விஷயம் தெரியாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானே. சின்னது ஆபரேஷன் தியேட்டரா? எதுக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்குல்ல, அப்புறம் ஆபரேஷன்லாம் பண்றதுக்கு சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ பேஷண்ட் கூட்டிட்டு போகணும்ல, அதனாலதான். ஓ, டேய் ராகுல், டேய் நிறுத்துடா. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டா. ஐயோ அர்ஜுனண்ணா, என்ன சொல்றீங்க? சிஸ்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டா? ஐயோ சாரி அஞ்சலி சிஸ்டர், அது அர்ஜுனண்ணா என்னோட சீனியர். ஸோ அதனால தான் அர்ஜுனண்ணா ஒரு ஹெல்ப் கேட்டாருன்னு பண்ணினேன். சாரி சிஸ்டர், ப்ளீஸ் தப்பா நினச்சிக்காதீங்க. சரிங்க, நீங்க போங்க. ஐயோ அர்ஜுனண்ணா, சிஸ்டர் முறைக்கிறதே சரியில்லைண்ணா. அர்ஜுனண்ணா பார்த்துனா பத்திரமா இருங்க. உண்மையாவே அப்புறம் இங்கே அட்மிட் ஆகிட போறீங்க.
சாரிடி, அது உன்ன கேடி கேடி கேடி. ஏய் அடிக்காதடி, வலிக்குது. சாரிடி, நான் தான் சொல்லிட்டேன்ல இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு. இனிமே அப்படி பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சரிடி என் அஞ்சலி பேபி, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரிடி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வீட்ல எல்லாரும் நம்மள தேடிட்டு இருப்பாங்க. சோ நம்ம கடைக்கு போலாமா? ஐயோ ஆமால, இப்போ என்ன பண்றது? சரி வா சீக்கிரம் போலாம். ஆதி என்னாச்சுப்பா, அர்ஜுனுக்கு ஃபோன் போனுச்சா? இல்லப்பா, அது இப்போ வரைக்கும் அர்ஜுனுக்கு கால் போகவே இல்லப்பா. ஐயோ ஆதி, என்னப்பா சொல்றேன், எனக்கு பயமா இருக்கே. ஐயோ கடவுளே, அர்ஜுனுக்கும் அஞ்சலிக்கும் எதுவும் ஆகியிருக்க கூடாது. ஐயோ அத்தை, அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகியிருக்காது அத்தை. அது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும் அத்தை. ஆதி மாப்ள, நீங்க அஞ்சலி நம்பருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேன். இல்ல மாமா, அது அஞ்சலிக்கும் கால் ட்ரை பண்ணேன். பட் அஞ்சலி வீட்ல போனை வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். வேற யாராவது தான் எடுத்து அட்டன் பண்ணாங்க. ஐயோ என்ன ஆதி மாப்பிள்ள சொல்றீங்க? ஐயோ கடவுளே, பயமா இருக்கே. ஐயோ ஆதி, ஆமா ஆதி, நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்காதி. ஐயோ லக்ஷ்மி, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது லக்ஷ்மி. அது வர வழியில எல்லாம் மரம் விழுந்து கிடத்துச்சுல, அதான் லக்ஷ்மி சுத்தி வரதுக்கு லேட் ஆகி இருந்திருக்கும். மத்தபடி நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது லக்ஷ்மி. இல்ல மச்சான், அப்படியே சுத்தி வந்தா கூட 1 மணி நேரம் தான் மச்சான் ஆகும். ஆனா இவ்வளவு நேரம் ஆகிட்டு இன்னும் அவங்கள காணுமே, அதான் மச்சான் பயமா இருக்கு. அப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா. ஏங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி அபி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அட, அர்ஜுன் தான் ஃபோன் பண்றான். ஆதி என்னப்பா சொல்ற? அர்ஜுனா, முதல்ல அட்டன் பண்ணி அர்ஜுனுக்கும் அஞ்சலிக்கும் என்னாச்சுன்னு கேளுப்பா. சரிம்மா, நான் கேக்குறேன், நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. ஹலோ அர்ஜுன், என்னாச்சுடா? எங்க இருக்கீங்க 2 பேரும்? ஏன் இன்னும் வரல? அர்ஜுன் என்னடா சொல்ற? அப்படியா? சரிடா, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? தேங்க் காட். சரி அர்ஜுன், அப்போ ஒண்ணு பண்ணு, நாங்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்டா. அப்ப நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கே வந்துடுறேன். நீ அஞ்சலியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கே போயிடுறா, சரியா? ஓகே அர்ஜுன், கேர்ஃபுல்டா, பத்திரமா வாங்க 2 பேரும். ஓகே? ஏங்க சின்னங்காச்சி, சின்ன சொன்ன அர்ஜுன். ஆதி மாப்பிள்ள, அர்ஜுன் தம்பி என்ன சொன்னாங்க? ஆதி, அர்ஜுன் என்னப்பா சொன்னா? இல்லம்மா, அது அர்ஜுனும் அஞ்சலியும் பைக்ல வரப்போ ஒரு கார் ஒண்ணு பைக்ல இடிச்சு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா. சின்ன ஆக்சிடென்டா? ஆதி என்னப்பா சொல்ற? ஐயோ ஆதி மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்டா? 2 பேருக்கும் ஒண்ணும் இல்ல, 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க. ஐயோ மாமா, அதெல்லாம் 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. அது வண்டி மோதின அதிர்ச்சியில அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்திருப்பா போல. சோ அர்ஜுன் அஞ்சலியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனானா, இப்பதான் அவ மயக்கம் தெளிஞ்சிருப்பா போல. அதான் நேரா கடைக்கு வரட்டுமா என்னன்னு சொல்லிட்டு கேட்டான். ஆதி மாமா என்ன சொல்றீங்க? அஞ்சலி மயக்க போட்டு விழுந்துட்டாளா? ஐயோ இப்போ அவ எப்படி இருக்கா? அபி ரிலாக்ஸ் அபி, அஞ்சலிக்கு ஒன்னும் இல்ல, இப்போ அவன் நல்லதா இருக்கா. ஐயோ கடவுளே, நல்ல வேளை என் பிள்ளைங்க 2க்கும் ஒன்றும் ஆகல. கடவுளே, நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். இப்பதான் அது போன உயிரை திரும்ப வந்திருக்கு. அம்மா லட்சுமி, நீ சொல்றது சரிதான். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆதி, நம்ம தான் ஜுவல்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம்ல. ஸோ பேசாம அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஆதி, நம்ம எல்லாரும் வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம். அதான் நம்ம ஜுவல்ஸ்லாம் எடுத்துட்டோம்ல. அதோட அஞ்சலி வேற இப்போதான் மயக்க தெரிஞ்சிருப்பா, அவ கொஞ்சம் டயர்டா இருப்பாள். ஸோ அவங்கள பேசாம வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஆதி. ஆமா ஆதி மாப்பிள்ள, மச்சா சொல்றது சரிதான். பேசாம அவங்க 2 பேரையும் வீட்டுக்கே போக சொல்லிட்டுங்க மாப்பிள்ள. சரி மாமா, நானும் அர்ஜுன் கிட்ட அவனை டைரக்டா வீட்டுக்கு தான் வர சொன்ன மாமா. சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? சரிப்பா ஆதி, கிளம்பலாம். சரிம்மா, சரி வாங்க அப்ப எல்லாரும் போலாம். அபி போலாமா? போலாம் ஆதி மாமா. அர்ஜுன், அர்ஜுன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல ரூமுக்கு போ. உன்னை பார்க்க தான் வந்தேன். சின்னதே, சின்ன பார்க்க வந்தியா? ஐயோ லூசு, இவ்வளவு நேரம் என்னை பார்த்துட்டு தானே இருந்தேன், இப்பதானே போனேன். ஐயோ அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், நீ போ. எப்படி என்ன கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. என்னையும் இந்த ரூம்ல ஒன்னா பார்த்தா ப்ளீஸ் அர்ஜுன், தப்பா நினைப்பாங்க, நீ கொஞ்சம் போய. என்னடி இப்படி சொல்ற? உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளோ அவசரமா ஃப்ரெஷ் ஆகி வந்தேன்னு தெரியுமா? நீ என்னடானா இப்படி என்ன துரத்துறதுலே குறியா இருக்க? ஐயோ அர்ஜுன், உனக்கு புரியுதா இல்லையா அர்ஜுன்? யாராச்சும் நம்ம 2 பேரும் ஒன்னா இந்த ரூம்ல இருக்கிறத பார்த்தா என்ன அர்ஜுன் நினைப்பாங்க? ப்ளீஸ் அர்ஜுன், புரிஞ்சுக்கோ அர்ஜுன். யாராச்சும் வந்துட போறாங்க அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், நீ ஒரு ரூமுக்கு போ அர்ஜுன். என்னடி அஞ்சலி இப்படி சொல்ற? நீ இன்னைக்கு என் லவ்வுக்கு ஓகே சொல்லியிருக்கன்னு நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? சரி, அதே ஹாப்பியில தான் நீ இருப்ப. 2 பேர் சேர்ந்து அந்த ஹாப்பியை செலிப்ரேட் பண்ணலாமேன்னு ஓடி வந்தா ரொம்ப ஓவரா பண்ற. ஐயோ எனக்கு எல்லாம் புரியுது அர்ஜுன். ஆனா ப்ளீஸ் அர்ஜுன், இந்நேரம் எல்லாருமே வீட்டுல வந்திருப்பாங்க அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், நீ போய. நம்ம எதா இருந்தாலும் நைட்டு நான் மாடிக்கு வர, நைட்டு பேசலாம். ஓகே? சரி ஓகே. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு தடவை அர்ஜுன், இப்போ எதுக்கு நீ பக்கத்துல வர? ஒழுங்கா போ. என்னடி, அதான் நீ சொல்றத நான் கேக்குறேன்னு சொல்றேன்ல, அப்போ நான் சொல்றத நீ கேளுடி. என்ன கேட்கணும்? சரி சொல்லு. அது ஒரே ஒரு தடவை. என்னது? இருடி, ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை? என்ன அர்ஜுன் மாமான்னு கூப்பிடுறீ? இதுக்கு தானா? நான் பயந்துட்டேன் போ.
கடவுளே உன்னை அப்போ மேடம் என்ன நினைச்சீங்க? நானா நானா எதுவும் நினைக்கலையே. ஓ, நீ எதுவும் நினைக்கல. எனக்கு தெரியும் டி கேரி. என்ன அதான் சொல்றல நான் எதுவும் நினைக்கலன்னு. சரி சரி நீ போ ரூமுக்கு. சரி சரி நீ நினைக்கலனே வச்சுப்போம். ஆனா எனக்கு இப்போ தோணுதுடி. அதனால ஒரே ஒரு கிஸ் குடுறி. என்னது? என்னால முடியாது. என்னடி? சரி ஓகே, லிப்ஸ்ல வேண்டாம், கண்ணத்துல. என்னது? எதுல என்னால கொடுக்க முடியாது. முதல்ல நீ இடத்த விட்டு போ. சரி ஓகே, நீ கொடுக்க வேணாம், ஆனா நான் கொடுக்கறத வாங்கிக்கோடி. அர்ஜுன் வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எதுக்கடி கண்ணை மூடுற? என்னது? ஒன்னும் இல்ல உன்ன. எப்படி மாமாவோட கிஸ்? உன்ன அச்சோ. சரி ஓகே, அதான் கொடுத்துட்டல, கிளம்பி இப்ப வாச்சோம். போணுமாடி, ஆனா இன்னொரு வாட்டி. என்னது இன்னொரு வாட்டியா? உன்ன அர்ஜுன் இப்படி போறியா இல்லையா? சரிடி சரி, போறேன். ஆனா நான் கேட்டதை நீ இன்னும் சொல்லவே இல்லையே. அடி, ஒரே ஒரு வாட்டி அர்ஜுன் மாமான்னு கூப்பிடுறீ. அது எனக்கா எப்ப கூப்பிட தோணுதோ அப்ப நான் கூப்பிடுவேன். நீ இப்ப போ. என்னது, உனக்கா தோன்றப்பதான் கூப்பிடுவியா? ப்ளீஸ் டி, நீ என்ன அர்ஜுன் மாமான்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. ஒரே ஒரு வாட்டி கூப்பிடுறீ ப்ளீஸ் டி, ப்ளீஸ். ஐயோ அர்ஜுன், ஏன் இப்படி பண்ற நீ? ஐயோ கடவுளே. ஒரே ஒரு வாட்டி அர்ஜுன் மாமான்னு சொல்லுடி, அடுத்த செகண்ட் இந்த இடத்த நான் காலி பண்ணிடுறேன். சரி சரி அர்ஜுன் மாமா, இப்போ நீங்க போங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏ அஞ்சலி நீ அர்ஜுன் மாமான்னு கூப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்குடி கேட்கறதுக்கு. ப்ளீஸ் டி, இனிமே அப்படியே கூப்பிடுறீ. என்னது? ஐயோ கடவுளே அர்ஜுன், நீ என்ன படுத்துற அர்ஜுன். புரிஞ்சு கிளம்பு. சரிடி சரி, போறேன். அப்புறம் மறந்துடாத, நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மாடிக்கு வரணும், ஓகே? உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சரி நான் வரேன், நீ போ. பாய் அஞ்சலி பேபி. இருக்கானே சரியான பாலு. அஞ்சலி உனக்கு ஒண்ணும் இல்லையே, இப்போ எப்படி அஞ்சலி இருக்கு? அம்மாண்டா அஞ்சலி, இப்போ எப்படிடா இருக்க? இப்போ ஓகேவாடா? அத்தை அம்மா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அஞ்சலி, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமாடி? இப்போ ஓகே தானடி? ஹே அபி, இப்போ நான் நல்லா தாண்டி இருக்கேன். நீங்களாம் ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். சரிடி அஞ்சலி, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? சரி லக்ஷ்மி. அபிமா, அப்ப வாடா, அஞ்சலி படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம். சரிம்மா. அஞ்சலி ஒழுங்கா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? அஞ்சலிமா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுறா, சரியா? சரி அத்தை. சரி அபி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏன் ஆதி மாமா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன், கேட்கவா? பொண்ணு என்னடி, எவ்வளவு வேணாலும் கேளு, மாமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களை இப்படி நீங்க பேசுனீங்கன்னா நான் கேட்க வந்ததே மறந்துடுவேன். சரிடி சரி, கேளு. என்ன கேட்க வந்த? ஒருவேளை என்ன நீங்க கல்யாணம் பண்ணலைன்னா வேற யாரும் அதிகமா கல்யாணம் பண்ணிருப்பீங்க? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்டி. அச்சச்சோ, என்னங்க சொல்றீங்க? கல்யாணமே பண்ணிருக்க மாட்டீங்களா? ஆனா ஏன்? ஏன்லாம் எனக்கு தெரியலடி, ஆனா மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. அதோட பொண்ணுங்க கிட்டயும் பெருசா எனக்கு பேசவும் தெரியாது. ஸோ எனக்கு இந்த லவ் மேரேஜ் இதுல எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. அம்மா எவ்வளோ நாளா என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா எனக்கு தான் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் அப்படியே அவங்கள தள்ளி போட்டே இருந்தேன். ஓ, அப்புறம் எப்படிங்க என் மேல உங்களுக்கு லவ் வந்துச்சு? இது என்னடி கேள்வி? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இது சொன்னதே இல்லைல்ல எனக்கு எப்போ லவ் வந்துச்சுன்னு. ஆக்சுவலா நான் பொண்ணை லவ் பண்ணவே இல்லடி ஃபர்ஸ்ட். என்னங்க சொல்றீங்க? என்ன லவ் பண்ணலையா? அப்போ வேற யாரை லவ் பண்ணீங்க? ஏய், இப்ப எதுக்குடி இவ்வளவு பயப்படுற? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சொல்றது கேளுடி. சரி சொல்லுங்க. ஐயோ என் அபி பாப்பா, ஃபர்ஸ்ட் நான் பொண்ணை லவ் பண்ணலடி. ஆனா ஐயோ ஏங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஏய், என்னடி விட்டா அடிச்சிருவ போல இருக்கு. சொல்றேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் வாய்ஸ் தாண்டி கேட்டேன். அந்த வாய்ஸ்லயே நான் விழுந்துட்டேன்டி. என்னங்க சொல்றீங்க? ஏன் வாய்ஸை கேட்டீங்களா? எப்போ? ஓ, சின்ன வயசுல கேட்டதை சொல்றீங்களா? ஆனா சின்ன வயசுல
நான் உங்களை பார்த்து பயந்து பயந்து போய் ஒளிஞ்சுப்பேன். நீங்களும் பெருசாக என்கிட்ட பேசவே மாட்டீங்களே, அப்புறம் எப்படி? அடியே இருடி, என்ன எங்கேயாச்சும் நீ ஃபுல்லா சொல்ல விடுறியா? நீ பட்டுக்கு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் வாயை கடிச்சு விட்டுருவேன். ஒழுங்கா அமைதியா நான் சொல்றது கேட்கணும், புரிஞ்சதா? சொல்லுங்க. குட் கேர்ள், அந்த பயம் இருக்கணும். ஐயோ சரிங்க, சொல்லுங்க. அதுவாடி, அது ஊர் திருவிழாக்கு அம்மாவும் அப்பாவும் தானே ஃபர்ஸ்ட் வந்தாங்க. நான் லேட்டா தானே வந்தேன். அப்போ அம்மாவுக்கு ஒரு டைம் கால் பண்ணப்போ நீ அட்டன் பண்ணி பேசினடி. அப்போதான் உன் வாய்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். என்னடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி வாய்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டே இருந்தடி. ஆனா சத்தியமா இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணை பத்தியும் நான் நினைச்சதும் இல்லை, எந்த பொண்ணை பத்தியும் நான் யோசிச்சது கூட இல்லடி. ஆனா உன் வாய்ஸை கேட்டதுலேருந்து உன் வாய்ஸ் என்ன எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு தெரியுமாடி? அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் உன் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கும், யாரு பேசினாலும் நீ பேசுற மாதிரியே இருக்கும். யாருடா அந்த பொண்ணு, யாருடா அந்த பொண்ணுன்னு கிருஷ்ணாவை ஒரு வழி பண்ணி எடுத்துட்டேன்டி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரியே நீதான். என்னங்க சொல்றீங்க, உண்மையாவே வா? ஐயோ, என் அபி பாப்பா மேல சத்தியமா. ஆக்சுவலா எனக்கு ஊர் திருவிழாக்கு வரதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டே இல்லடி. அப்புறம் உன் வாய்ஸை ஃபோனில் கேட்டோன்னே யாரா இருப்பா அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சுடி. அதுக்கப்புறம் தான் ஊருக்கு வந்து நான் எவ்வளோ தேடி இருப்பேன் தெரியுமாடி அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு. ஆனால் நான் வந்த டைம் பார்த்து உனக்கு நல்லா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி நீ சுத்தமாக யார்கிட்டையும் பேசவே இல்லை. அப்படியே பேசினாலும் வேற ஏதோ ஒரு வாய்ஸில் பேசிட்டே இருந்தடி. ஸோ அதனால எனக்கு அது நீயா இருப்பேன்னு சுத்தமாக தோணவே இல்லடி. அப்புறம் பார்த்தா த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகி நம்ம கோவிலுக்கு போனோம் தெரியுமா? அன்னைக்கு தாண்டி நீ பேசியே நான் கேட்டனே, அன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது நீ தான் அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரின்னு. ஆக்சுவலா எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆனா எனக்கு உங்ககிட்ட ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் நீங்க ஊருக்கு வந்தோன்னே கண்டிப்பா என்ன திட்ட தான் போறீங்கன்னு நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? ஏண்டி ஏன்? ஆமா, இதை கேட்கணுன்னே இருந்தேன். ஏண்டி சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்தா அவ்வளோ பயம் உனக்கு? அதாங்க எனக்கும் புரியலை. ஆனால் சின்ன வயசில் எனக்கு உங்களை பார்த்தாவே பயமாக இருக்கும், உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். அதனாலேயே உங்களை பார்த்தாவே நான் பயந்து ஓடிடுவேன். ஓ, அப்போ மேடம்க்கு இப்போ என் மேல பயம் இல்லை, அப்படிதானே? பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பயம் இருக்குதான். ஆனால் இது வேற மாதிரி பயம். வேற மாதிரி பயமா? அப்படி என்ன பயம்டி? சரியான கேடி அதிகமா. நீங்க வெளியில எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருந்துட்டு நீங்க பாட்டு என் இடுப்பை பொசுக்குன்னு கிள்ளி வச்சுட்டு போயிடுவீங்க. அப்புறம் எல்லார்கிட்டையும் சமாளிக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும்னு ஆகிடும். அதனாலேயே எல்லாருக்கும் முன்னாடி நீங்க என் பக்கத்துல இருந்தாவே எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும்னு தெரியுமா? நான் என்னடி பண்றது? போய் இடுப்பு பார்த்தாவே எனக்கு கிள்ளணும் தான் தோணுது. அது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. தோ இப்போ கூட அப்படிதான் தோணுது. தோணும் உங்களை. என்ன? உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏங்க, ஒருவேளை போன்ல பேசின பொண்ணு வேற பொண்ணா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்? வேற ஏதாச்சும் பொண்ணா இருந்தா ஹாய் பாய் சொல்லிட்டு அதோட முடிச்சிருந்திருப்பேன். ஏண்டி? ஏங்க என்னங்க குழப்புறீங்க? இப்பதான் போன்ல உன் வாய்ஸை கேட்டு லவ் பண்ணடின்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா வேற பொண்ணா இருந்திருந்தா ஹாய் பாயோட முடிச்சிருப்பேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அடியே என் மக்கு பொண்டாட்டி, ஃபோன்ல உன் வாய்ஸை கேட்டு நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் நான் ரொம்ப ஆவலாக தான் இருந்தேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் நேரில் உன்னை பார்த்தோன்னே என் மனசில் ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு போணுச்சுடி. அந்த ஃபீலிங்கை என்னால் இப்போ வரைக்கும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியலடி. ஆனால் அது ஒரு ஃபீலிங். அப்படியா? என்னடி இப்படி கேட்குற? சத்தியமா பாவண்டி கிருஷ்ணா தான் ரொம்ப பாடாத பாடுபட்டுட்டான். ஏன்னா ஃபோனில் பேசின பொண்ணு யாரா இருப்பான்னு அவனை அந்த பாடுபடுத்திட்டு நேரில் ஒன்றை பார்த்தோன்னே எனக்கு அபியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவன்கிட்ட தாண்டி சொன்னேன். அப்புறம் அவன் அந்த பொண்ணா இந்த பொண்ணாடா ஏதாச்சும் ஒரு முடிவெடுறான்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டுட்டாண்டி அவன். அப்புறம் ஃபைனலாக பார்த்தா 2 பொண்ணுன்னு நீ தானே தெரிஞ்சோன்னே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமாடி? அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. உண்மையாவா? ஆமா. அபி என்ன அதிகமா? அபி அது ஒரே ஒரு வாட்டி சின்ன வாடா போடான்னு சொல்லுடி. சின்னது வாடா போடானா? உங்களையா? அச்சோ, நான் மாட்டேன்பா. பரா ரொம்ப தாண்டி பண்ற. அன்னைக்கு இந்த சரக்கு கடந்த ஜூஸை குடிச்சிட்டு மேடம் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா? வார்த்தைக்கு வார்த்தை டேய் ஆதி இங்க வாடா அங்க போடா இப்படிதான் மேடம் பேசுனீங்க. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாண்டி. ஆனா அதை கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. அதனால தாண்டி கேக்குறேன். ஒரே ஒரு வாட்டி என்ன வாடா போடான்னு சொல்ல. என்னது?
ஏங்க அது எப்படிங்க? ஹே அபி ப்ளீஸ் ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாட்டி. சி போடா. ஹே அபி சூப்பர் டி, நீ இப்படி சொல்லப்போ எப்படி இருக்கு தெரியுமா, சும்மா ஜிவ்வுன்னு இருக்குடி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன இனிமே நீ வாடா போட நீ கூப்பிடுறியா? என்னது உங்களை ஏங்க அது எப்படிங்க கூப்பிட முடியும்? சரிடி, எல்லாருக்கும் நேரா கூப்பிட வேணாம், நம்ம ரூம்ல இருக்கும்போது கூப்பிடுறியா? ஆனா எப்படிங்க திடீர்னுலாம் வராதே. சரிடி, கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோ, ஓகேவா? சரிங்க. அபி அபி சொல்லுங்க ஆதி மாமா. இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி பேசிட்டே இருக்கிறது, டைம் வேற போகிட்டே இருக்கு. ஏன் ஆதி மாமா உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சா? சரி ஓகே அப்ப வாங்க தூங்கலாம். சின்னது தூங்கலாமா? அது சரி, சின்னடி தூங்கலான்னு சொல்ற? ஆமா இப்போ நீங்க தானே சொன்னீங்க டைம் ஆயிடுச்சுன்னு, அதான் சரி வாங்க தூங்கலாம். நாளைக்கு வேற தாலி பிரிச்சு கோக்குறதுக்காக அம்மா சீக்கிரமா வேற எந்திரிக்க சொன்னாங்க. ஸோ வாங்க தூங்கலாம். உனக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாதுடி, டைரக்டா ஆக்ஷன் தான். என்னது புரியல? இப்போ புரியும்டி. சின்னது அபி லைட் ஆஃப் பண்ணவா? இதோ இப்போவே ஆஃப் பண்ணிட்டு வரேன். சின்னாச்சி என்ன சத்தம்? தெரியல பி, என்னாச்சுன்னு நீங்க இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாமல் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து என்னன்னா, என்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஒரு தனியான செப்பரேட் வீடியோவே நான் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேளுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் பேர் என்ன, என் ஊர் என்ன, இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஒருத்தவங்க ஒரு கொஷின் தான் கேட்கணும்னு இல்லை, நீங்கள் 2-3 கொஷின்ஸ் கூட கேட்கலாம். அண்ட் இந்த Q&A செக்ஷனுக்காக நான் தனி வீடியோ மேக் பண்ணி வந்து போடுவேன். ஸோ மறக்காமல் உங்கள் கேள்விகளை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.